ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆர்ஆர் டிராவல்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம சேனல்ல ஆலியார் டு வால்பாறை டிராவல் லாக், அதாவது ரோட் லாக் தான் பார்க்க போறோம். இந்த வால்பாறைக்கு ரீச் ஆகணும்னா மொத்தமா 40 பெண்ட் கிராஸ் பண்ணணும். அந்த 40 பெண்ட்ல இருக்கிற இடங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா, கலர்ஃபுல்லா, பியூட்டிஃபுல்லா, ஆஸ்தட்டிக்கா இருக்கும். அதே மாதிரி ஏகப்பட்ட வனவிலங்குகளே நம்மளால பார்க்க முடியும். அண்ட் கைஸ், இந்த 40 பெண்கள்லயும் சில பெண்கள்ல பாத்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ்லாம் இருக்கும். அது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா நாங்க வீடியோல போட்டிருக்கோம். ஸோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்க பைக்ல வர மாதிரி இருந்தா இந்த 40 பெண்டுகள்ல சில பெண்டுகள்ல பாத்தீங்கன்னா போலீஸ்ல நின்று இருப்பாங்க. உங்ககிட்ட லைசன்ஸ் இல்லனா கூட பரவாயில்ல, ஆனா கண்டிப்பா நீங்க டபுள்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஹெல்மெட் வச்சுட்டு தான் வர மாதிரி இருக்கும். நீங்க ட்ரிபிள்ஸ்லாம் வரணும்னு நினைச்சிடாதீங்க. ட்ரிபிள்ஸ்லாம் வந்தா கண்டிப்பா போலீஸ் உங்களை பாத்தீங்கன்னா அங்க நின்னாங்கன்னா உங்களை பிடிச்சி நிக்க வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம டூரிஸ்ட் பிளேஸை பார்க்க போற மூடே பாத்தீங்கன்னா ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் சொல்றோம். ஸோ இது எல்லாத்தையுமே பத்தி பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்துடலாம். ஸோ கைஸ், இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே கைஸ், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம கரெக்டா ஆலியார் அணையில இருந்து தான் வால்பாறைக்கு பாத்தீங்கன்னா கிளம்பிக்கிட்டு இருக்கோம். இங்க இருந்து நம்ம வால்பாறை பாத்தீங்கன்னா வெறும் 42 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் லொகேட் ஆயிருக்கு. ஸோ பைக்லயே போலாம், சூப்பரா இருக்கும். அண்ட் ஹில்ஸ் ஏறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்கும். அந்த செக் போஸ்ட்ல நீங்க எந்த பிளேஸ் விசிட் பண்ண போறீங்களோ அந்த பிளேஸ் பேர் சொல்லி டிக்கெட் எடுக்கணும். அங்க வால்பாறை போறதுனால வால்பாறைன்னு சொல்லி தான் எடுத்தோம். பாருங்க கைஸ், நம்ம இப்போ ஹில்ஸ் மேல கொஞ்சம் கொஞ்சமா ஏறிக்கிட்டு இருக்கோம். அங்க தெரியுது பாத்தீங்களா ஒரு தண்ணி, அதுதான் நம்ம ஆலியார் அணையோட தண்ணி. நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ஆலியார் அணையில பாத்தீங்கன்னா தண்ணி ரொம்பவே அதிகமா தான் இருக்கு. அண்ட் கைஸ், வால்பாறை டவுன் ரீச் ஆகிறதுக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா நம்ம 40 பெண்ட் மேலே ஏற போறோம். இன்னும் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெண்டு கூட ஏறல. பட் இந்த பிளேஸே பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. பெண்டு ஏற ஏற பாத்தீங்கன்னா டீ கார்டன்ஸ், டீ எஸ்டேட்லாம் வரும். அது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்பவே பியூட்டிஃபுல்லா, ஆஸ்தட்டிக்கா, கலர்ஃபுல்லா இருக்கும். இப்பவே பாத்தீங்கன்னா ஒரு காட்டுக்குள்ள அப்படியே போற மாதிரி இருக்கு. அப்படியே நீங்க பைக்ல போகும்போது அப்படியே லெஃப்ட் சைடு பாத்தீங்கன்னா நம்ம ஆலியார் அணையில இருக்கிற தண்ணியை பாத்தீங்கன்னா நம்மளால அப்படியே பார்க்க முடியும். ரொம்பவே சூப்பரா, அட்ராக்ஷனா, செமையா இருக்கு. இங்க நின்று அந்த கிராம் கவர் ஆகுற மாதிரி போட்டோஸ் எடுக்கிறதுக்குமே பாத்தீங்கன்னா சூப்பரான பிளேஸ் இது. அண்ட் கைஸ், நீங்க இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் விசிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல கேமரா இல்லைன்னா டிஎஸ்எல்ஆர் கேமராலாம் இருந்துச்சுன்னா மறக்காம தூக்கிட்டு வந்துருங்க. இந்த மாதிரி கலர்ஃபுல்லான கிரீனியான பிளேஸ்லாம் நின்று போட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்பவே தரமா இருக்கும். அதே மாதிரி பைக் ரைடர்ஸ்லாம் யாராவது இருந்தீங்கன்னா இந்த பிளேஸை கண்டிப்பா வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. அவ்வளோ சூப்பரா, அமேசிங்கா இருக்கு. இந்த சாலையெல்லாம் பாருங்களா, இது எல்லாத்தையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்தது நம்ம பிரிட்டிஷ்காரங்க தான். ரொம்பவே சூப்பரா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. கைஸ், அப்படியே அந்த லெஃப்ட் சைட் பாருங்க, நம்மளால கடந்த காடுகள் எல்லாம் பார்க்க முடியுது. கைஸ், அங்க பாத்தீங்களா பஸ் ஸ்டாப்புமே இருக்கு. இங்க பஸ் ஸ்டாப்பை பார்த்தது தான் ஞாபகம் வருது. கைஸ், நீங்க இந்த வால்பாறை ஹில்ஸ்ல ஏறுற மாதிரி இருந்துச்சுன்னா அட்லீஸ்ட் கார் இல்லைன்னா பைக் இருந்துச்சுன்னா அதுல ஏறுங்க. அப்பதான் ரொம்பவே சூப்பரா, பியூட்டிஃபுல்லா இயற்கையெல்லாம் ரசிக்க முடியும். இயற்கையை ரசிக்கிறதுக்கு மட்டும் சொல்லல கைஸ், 40 பெண்டுகள்லயும் நிறைய பெண்டுகள்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ்லாம் இருக்கும். ஸோ நீங்க பஸ்ல போனீங்கன்னா பஸ் அங்கெல்லாம் ஸ்டாப் பண்ணவே மாட்டாங்க. நீங்க ஸ்ட்ரைட்டா வால்பாறையில தான் கொண்டு இறக்கி விடுவாங்க. ஸோ வால்பாறை ரீச் ஆனதோ வால்பாறையில என்னென்ன டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸ்லாம் இருக்கோ அங்கே தான் நீங்கள் உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். பட் இதுவே உங்களோட சொந்த பைக் இல்லைனா காரில் வந்தீங்கன்னா உங்களுக்கு தோன்ற பிளேஸில் பார்த்தீங்கன்னா இறங்கி அங்கே ஃபோட்டோஸும் எடுக்க முடியும். அதே மாதிரி அந்த பிளேஸையும் பார்த்தீங்கன்னா சூப்பராக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஸோ எங்களோட சஜஷன் என்னன்னா, நீங்கள் இந்த பிளேஸுக்கு வர மாதிரி இருந்தால் உங்களோட ஓன் பைக் இல்லைனா காரில் வாங்க, இல்லைனா ரெண்ட் எடுத்துட்டாச்சு வாங்க. அப்போ தான் இந்த மாதிரி ஹில் ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக, அருமையாக ரசிக்கும்படி இருக்கும். கைஸ், அப்படியே சுற்றி பாருங்களா, எல்லாம் பச்சை பச்சையாக செடி கொடிகள், மலைகள் தான் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சின்ன வாட்டர் ஃபால்ஸுமே இங்கே நம்மளால பார்க்க முடியும். இப்போ பாஞ்சிட்டு இருந்துச்சு பார்த்தீங்களா, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இப்போ தான் நம்ம ஒரு ரிவரை கிராஸ் பண்ணி போனோம். நீங்கள் அந்த பிளேஸ் எல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அங்கே தாராளமாக இறங்கி நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். யாரும் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாங்க. அண்ட் கைஸ், ஒரு வழியாக நம்ம 40 பெண்டில் முதல் பெண்டு பார்த்தீங்கன்னா ஏற போகிறோம். ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது. இதுக்கப்புறம் இந்த 40 பெண்டில் ஒரு பெண்டுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் பேர்லாம் வச்சிருப்பாங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அந்த பேர்கள்லாம். அண்ட் கைஸ், இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக 9வது பெண்டுக்கு தான் போக போகிறோம். 9வது பெண்ட்ல இருந்து நம்ம கீழே பார்க்குற வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு கேள்விப்பட்டோம். அங்கேருந்து நம்ம ஆலியார் அணையை பார்க்கறதுக்கு ரொம்பவே அமேசிங்காக இருக்கும்னு சொன்னாங்க. த்ரில்லாக இருக்குமா. யாரெல்லாம் வால்பாறைக்கு விசிட் பண்ணலாம்னு நினைக்கிறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த 9வது பெண்ட்ல நின்று அந்த ஆலியார் டேமோட வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு தான் போவாங்க. ஸோ நம்மளும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அந்த 9வது பெண்ட்ல இருந்து ஆலியார் டேமோட வியூ பாயிண்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ எங்கேயுமே நின்று டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா 9வது பெண்ட்ல போய் வியூ பாயிண்ட்டை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது, அங்கேயும் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். முதல்ல நம்ம இந்த 9வது பெண்டுக்கு போய் ரீச் பண்ணிடலாம். எப்பா கைஸ், அப்படியே இங்கே பாருங்களேன், இங்கேயும் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அப்படியே அந்த மலையை பாருங்க, அந்த மலையில இருந்து தண்ணிலாம் அப்படியே பாயுது. நம்ம இப்போ 8வது பெண்டில் தான் இருக்கோம். நெக்ஸ்ட் பெண்டு தான் பார்த்தீங்கன்னா அந்த 9வது பெண்டு. ஃபுல்லாகவே போக போக அடர்ந்த காடுகள் தான் இருக்கு.
அண்ட் கைஸ் இப்போ நம்ம 9வது பெண்டுக்கு ரீச் ஆகிட்டோம். பாருங்க அந்த வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு எவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் நம்ம ஆலியார் அணை. அதே மாதிரி அங்கே கிடக்கிறது ஆலியார் அணையோட தண்ணி. 9வது பெண்ட்லேயே இவ்வளோ திருவிழா அமேசிங்காக இருக்கே, அப்போ 40வது பெண்ட்லலாம் ஏறி நின்று பார்த்தா எப்படி இருக்குமோ? 40வது பெண்ட்லலாம் ஏறி நின்று ஆலியார் டேமெல்லாம் பார்த்து ஆலியார் டேமே கண்ணுக்கு தெரியாது கைஸ். நம்ம வந்த ரூட் தெரியுது பார்த்தீங்களா, அதை தான் ஸ்டார்டிங்லேயே சொன்னோம். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக இங்கே யாருமே ஸ்டாப் பண்ணி நின்று இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அடிக்கடி போலீஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்க் பண்ணிட்டு நின்று எக்ஸ்ப்ளோர் பண்ணுறவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா துரத்தி விட்டுருவாங்க. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா போலீஸ் யாரையும் காணும். ஸோ நிறைய பேர் வண்டி இங்கே பார்க் பண்ணிட்டு இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இங்கே வரையாடுகள் நடமாடும்னு சொல்லியிருக்காங்க. சரி, இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். சரி, நம்ம போலீஸ் வரதுக்குள்ள நம்ம அடுத்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண போயிடலாம். அண்ட் கைஸ், நீங்கள் இந்த மாதிரி வால்பாறை ஹில்ஸ்லாம் ஏறணும்னா கண்டிப்பாக அந்த 9வது பெண்ணில் நின்று ஆலியார் டேமோட வியூ பாயிண்ட்டை பார்த்தீங்கன்னா பார்த்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னா தாராளமாக எடுத்துட்டு டக்குன்னு போயிடுங்க கைஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி செடி கொடிகள் மலைகள் காடுகள் தான் இருக்கும். ஒரு 27வது பெண்டுன்னு நினைக்கிறேன். அந்த பெண்டெல்லாம் தாண்டிட்டோம்னா ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா டீ கார்டன்ஸ் டீ எஸ்டேட்டை தான் கலர்ஃபுல்லாக நம்மளால் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நார்மல் அடர்ந்த காடுகள் வாட்டர் ஃபால்ஸ் ரிவர் இந்த மாதிரி சின்ன சின்ன இடங்கள் தான் பார்க்க முடியுது. அண்ட் ஆல்சோ கைஸ், இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா போக்குவரத்து நெரிச்சல்கள்லாம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த மாதிரி நாங்கள் போனப்போ பெருசாக எதுவுமே இல்லை. இங்கே பஸ்ஸுங்களை விட எங்களால் அதிகமாக பைக்கர்ஸை தான் பார்க்க முடியுது. இப்போதைக்கு தனியாக அப்படியே ரைட் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஆனால் இங்கே வனவிலங்குகள்லாம் நிறைய இருக்குன்னு சொன்னாங்க. அந்த மாதிரி எதுவுமே இங்கே கண்ணுக்கு மாட்டல கைஸ். இப்போ நம்ம 16வது பெண்ணில் இருக்கோம். இந்த ஒரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அட்டகத்தின்னு சொல்லுவாங்க. இந்த பெண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸுமே இருக்குது. அந்த பிளேஸோட பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ன்பில் வியூ பாயிண்ட் தான். இப்போ ஸ்ட்ரைட்டாக போய் நம்ம அந்த ஹார்ன்பில் வியூ பாயிண்ட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ ரொம்பவே சூப்பராக இருக்க போகுது கைஸ். பாருங்க, நம்ம ஹார்ன்பில் வியூ பாயிண்ட்டை நெருங்கிட்டோம். அங்கே ஒரு பார்க் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஹார்ன்பில் வியூ பாயிண்ட். வாங்க ஸ்ட்ரைட்டாக உள்ளே போயிடலாம். இங்கே போகிறதுக்கு ஒரு ஆளுக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. உள்ளே போனதுமே பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பார்க்கை பார்த்தீங்கன்னா நம்மளால் பார்க்க முடியும். அப்படியே அந்த பார்க்கை கிராஸ் பண்ணி போனதும் நம்ம வியூ பாயிண்ட்டை பார்க்க முடியும். அதுதான் ரொம்பவே ஃபேமஸ். வியூ பாயிண்ட் மட்டும் இல்லை கைஸ், இங்கே ஜங்கிள் வாக் இருக்குது, வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. அதே மாதிரி கிட்ஸுமே இங்கே வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு கிட்ஸ் பார்க்குமே பார்த்தீங்கன்னா அவங்களுக்காண்டி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அண்ட் கைஸ், இந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்போம். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் அப்லோட் பண்ணி வச்சிருக்கோம். அண்ட் அந்த வீடியோட லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் அந்த பிளேஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அந்த வீடியோ போய் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போங்க. தெளிவாக கொடுத்து வச்சுருக்கோம். ஓகே கைஸ், அந்த வீடியோ பார்த்துட்டு கூட இதுக்கு வாங்க, இல்லைனா இது முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக போய் பாருங்கள். லிங்க் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏன்னா இங்கே வனவிலங்குகள் அதிகமாக நடமாடும்னு இங்கே நிறைய போஸ்டர்லாம் அடித்து ஒட்டி வச்சுருக்காங்க. ஆனால் எங்களால் ஒரு வனவிலங்கை கூட எங்களால் பார்க்க முடியல. வால்பாறைனாலே ஃபேமஸ்னா எலிஃபென்ட்டும் டைகர்ஸும் தான். அதுக்குன்னே டைகர்ஸை பார்க்கணுன்னுலாம் எங்களுக்கு ஆசை இல்லை. எலிஃபென்ட்டை பார்த்தா கூட நீட்டாக இருக்கும். டைகர்ஸ்லாம் இப்போ வந்துச்சுன்னா சம்பவம் தான். நாங்கள் வேறு பைக்கில் போயிட்டு இருக்கோம். அண்ட் கைஸ், இந்த 16வதுலேருந்து 26வது பெண்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸுமே கிடையாது. சும்மா இந்த மாதிரி காடுகள் செடி கொடிகளாக தான் இருக்கும். நீங்கள் 27வது பெண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. அந்த பிளேஸை தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு தான் நாங்கள் உங்களை பைக்கில் வர்றதுக்கு சஜஸ்ட் பண்ணோம். ஏன்னா பைக்கில் வந்தால் இந்த மாதிரி சின்ன சின்ன டூரிஸ்ட் பிளேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். அதுவே பஸ்ஸில் வந்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக வால்பாறையில் கொண்டு வந்து விட்டுருவாங்க. அதனால ஒரு கடுப்பு. ஸோ நீங்கள் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா அதில் வாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் கைஸ், இப்போ நம்ம 27வது பெண்டில் வந்துட்டு இந்த பெண்ட்லேருந்து வியூ பாயிண்ட் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்களேன். அந்த ஆலியார் அணையை அப்படியே மூடிடுச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்குது. அண்ட் இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸ் டீ எஸ்டேட்டுங்கிற டூரிஸ்ட் பிளேஸை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் கம்ப்ளீட்டாக. இங்கே பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்க்கு எந்த அமௌண்ட்டுமே பார்த்தீங்கன்னா சார்ஜ் பண்ண மாட்டாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு டீ ஷாப்பும் இருக்கும். அங்கே ஏகப்பட்ட வெரைட்டிஸ் ஆஃப் டீஸை பார்த்தீங்கன்னா நம்மளால் வாங்கி குடிக்க முடியும். ஜாலியாக இங்கே உட்காந்து வாட்டர் ஃபால்ஸில் உட்காந்து டீயுமே குடிச்சிட்டு நம்ம அப்படியே ரோட்டில் போகிற போக்குவரத்தெல்லாம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கேருந்து இனிமேல் எல்லாமே பார்த்தீங்கன்னா கார்டன்ஸ் தான் ஸ்டார்ட் ஆக போகுது. இந்த பிளேஸே பாருங்கள், ரொம்பவே க்ரீனியாக சூப்பராக அழகாக இருக்குது. அண்ட் இந்த பிளேஸையுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆல்ரெடி எக்ஸ்ப்ளோர் பண்ணி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ போட்டு வச்சுருப்போம். அந்த ஃபுல் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவோட லிங்கை பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சுருப்போம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் அந்த வீடியோவை போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் இங்கேருந்து கைஸ், இனிமேல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 27வது பெண்டில் இருக்கோம். இந்த 27வது பெண்ட்லேருந்து 40 பெண்ட் வரைக்குமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீ கார்டன்ஸ் தான் இருக்க போகுது. இப்போ காட்டுறது பார்த்தீங்கன்னா வெறும் சாம்பிள் தான். இதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா மெயின் பிக்சரே வரப்போகுது. ஸோ இந்த பிளேஸை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஜாலியாக இங்கே ஃபோட்டோஸ்லாம் கிளிக் பண்ணோன்னா கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் கிளம்பிடுங்க. இங்கே ஏகப்பட்ட பாம்புகள் அட்டைகள்லாம் இருக்குன்னு கேள்விப்பட்டோம். நாங்களே பார்த்தீங்கன்னா இங்கே மேலே ஏறி வரும்போது ஒரு பாம்பை பார்த்தோம். சரி வாங்க கைஸ், டக்குன்னு நம்ம அப்படியே கிளம்பிடலாம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெருசாக எந்த ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸுமே வரப்போகிறதில்ல. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபோட்டோ ஷூட்ஸ் எடுக்கிறதுக்கான ஒரு பிளேஸாக தான்
இருக்க போகுது. அதுதான் நாங்கள் ஏரியாவே இந்த வீடியோவில் சொன்ன மாதிரி 27வது பெண்ட்லேருந்து 40வது பெண்ட் வரைக்குமே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே நம்மளால் டீ கார்டன்ஸை மட்டும் தான் பார்க்க முடியும். ரொம்பவே க்ரீனியாக கலர்ஃபுல்லாக இருக்கிற டீ கார்டன்ஸை தான் இந்த மலைகள்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக எஸ்டாப்ளிஷ் பண்ணி வச்சுருப்பாங்க. ப்ளீஸ் அப்படியே சைடில் பாருங்களேன், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி இடங்களில் பைக் ஓடுறதுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ பைக்கர்ஸ் யாராவது இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நீங்கள் எங்கேயாவது வீக்கெண்டில் எங்கேயாவது போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வால்பாறையில் இருக்கிற 40 பெண்டையுமே ஏறுங்க. ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்குது. அப்படியே பாருங்களேன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. டூரிஸ்ட் பிளேஸை விட இந்த மாதிரி சூப்பரான கலர்ஃபுல்லான டீ கார்டன்ஸ் தான் நம்ம கண்ணை அப்படி பறிக்குது. எங்கே திரும்பி பார்த்தாலுமே டீ கார்டன்ஸ் மட்டும் தான் இருக்குது. லெஃப்ட்டில் திரும்பினாலும் டீ கார்டன்ஸ், ரைட்டில் திரும்பினாலும் டீ கார்டன்ஸ், ஸ்ட்ரைட்டாக பார்த்தாலுமே டீ கார்டன்ஸ், பின்னாடியுமே பார்த்தீங்கன்னா டீ கார்டன்ஸ் தான் இருக்குது. 360 டிகிரியில் இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னா நம்மளால் டீ கார்டன்ஸை பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். உண்மையாகவே இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்காங்க. வெள்ளைக்காரங்க தான் பார்த்தீங்கன்னா இந்த டீ கார்டன்ஸ் எல்லாம் போட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாலுமே நம்ம ஆளுங்க பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே அதை சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களை கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். எங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் மொத்தமாக 4000 ஏக்கர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே டீ கார்டன்ஸ் இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பட் எக்ஸாக்டாக என்னன்னு தெரியல கரெக்டாக. உண்மையாலே இங்கே 4000 ஏக்கர்ஸ்க்கு டீ கார்டன் இருக்கா இல்லையா, இதை பற்றி உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் அதை பற்றி போட்டு விட்டுருங்க. அப்பா என்னடா இது, எந்த பெண்டில் ஏறினாலுமே அங்கே ஃபுல்லாகவே டீ கார்டன் தான் இருக்குது. கைஸ் இங்கே பாருங்கள், இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இல்லை இந்த டீ கார்டன்ஸை பார்க்குறதுக்கு தான் இத்தனை பேர் இறங்கி நின்று ஃபோட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ரொம்பவே வித்தியாசமாக சூப்பராக இருக்குது. முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லோயிஸாக இருக்குது டீ கார்டன்லாம், அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக க்ரீனிஸாக இருக்குது. ஓ மை காட் கைஸ், இந்த மாதிரி பிளேஸில் தான் நிறைய பேர் நின்று வீடியோஸ்லாம் எடுத்து ரீல்ஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த பிளேசஸ் எல்லாமே. அண்ட் கைஸ் அதனால தான் நாங்கள் இந்த வீடியோவில் ஏரியாவே ஒன்று சொல்லியிருப்போம். நீங்கள் இந்த மாதிரி ஹில்ஸ்லாம் ஏறணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கேமரா இருந்துச்சுன்னா அந்த கேமராவை பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வந்துடுங்க. இந்த மாதிரி சூப்பரான பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்லாம் நின்று ஃபோட்டோ எடுக்கிறதுக்கோ வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கோ ரொம்பவே சூப்பராக இருக்கும். அப்படியே பாருங்களேன், இந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லான பிளேசஸை பார்த்தீங்கன்னா நான் ஊட்டியில் கூட பார்த்தது இல்லை. வால்பாறை ஏறுறது இவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்கும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. இந்த டீ கார்டன்ஸ்குள்ளே நம்ம எவ்வளோ தூரம் வேணாலும் நடந்துக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா தாராளமான பெர்மிஷன்லாம் இருக்குது. யாரும் உங்களை வந்து கேள்விலாம் கேட்க மாட்டாங்க. நீங்கள் எங்கே வேணாலும் போய் ஜாலியாக நின்று ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம், வீடியோஸும் ஷூட் பண்ணணுன்னா ஷூட் பண்ணிக்கலாம். எல்லாருமே பாருங்கள் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே கலர்ஃபுல்லாக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருந்துச்சு டீ கார்டன்லாம். இந்த இடங்களில் பார்த்திங்கன்னா டூரிஸ்ட் வந்து நின்று ஃபோட்டோஸும் ரீல்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்காண்டியே சூப்பராக இந்த மாதிரி வச்சுருக்காங்க போல். சரி கைஸ், அந்த பிளேஸெல்லாம் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நம்ம வால்பாறைக்கே போயிடலாமா? அண்ட் கைஸ் ஃபஸ்ட்டு ஒரு 15-20 பெண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப டக்கு டக்குன்னு ஏறுற மாதிரி இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்லோவாக ஏறுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்டு நீங்கள் கிராஸ் பண்ணணும்னா 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் கிராஸ் பண்ணிடலாம். அதுவே ஒரு 30 பெண்டுக்கு மேலே நீங்கள் தாண்டிட்டிங்கன்னா ஒரு பெண்டை கிராஸ் பண்ணுறதுக்கே 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும். டைம் ஆகுதுன்னா கவலையே படாதீங்க. ஏன்னா இந்த பிளேசஸ்லாம் பாருங்களேன் அந்த அளவுக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்குது. இங்கே நிறைய கடைகளையும் சில இடங்கள்லாம் பார்க்க முடியும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா டீ ஷாப் தான் இருக்கும். இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா டீ வாங்கி கொடுக்கறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் கைஸ் பாருங்கள், ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு காட்டு பகுதிக்குள்ளே போயிட்டுருக்கோம். இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டீ கார்டன் டீ எஸ்டேட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் ஒரு காட்டு பகுதி வந்திருக்கு. இப்போவாச்சும் நம்மளால் வனவிலங்குகளை பார்க்க முடியுமா? அட்லீஸ்ட் ஒரு குரங்கை காட்டினா கூட நல்லாயிருக்கும். அந்த குரங்கு கூட வெளியில் வர மாட்டேங்குது. பிளேசஸ் எல்லாமே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக அட்ராக்டிவாக இருக்குது. ஆனால் இந்த மாதிரி காடுகளில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனதுன்னா நம்ம வனவிலங்குகள் தானே. ஆனால் வனவிலங்குகள் ஒன்றையுமே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸில் எங்களால் பார்க்கவே முடியல. குரங்குகளையுமே பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல. அதுதான் ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இங்கே யானைகளையும் உங்களால் பார்க்க முடியும். புலிகளெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிடாதீங்க, ரொம்பவே டேஞ்சரஸ். இந்த வால்பாறையில் ரொம்பவே ஃபேமஸ்னால் யானைகளும் புலிகளும் தான். என்னது இது, ரொம்ப நேரமாக பார்த்தீங்கன்னா டீ கார்டன்ஸ் காணவே இல்லை. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வெறும் மலைகள் செடி கொடிகளாக தான் இருக்குது. சொன்னதுமே பார்த்தீங்கன்னா நம்ம டீ கார்டன்ஸ் பக்கத்தில் நெருங்கிட்டோம். கைஸ் பாருங்கள், மறுபடியும் டீ கார்டன்ஸ் வந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் பைக்கை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜாலியாக ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு இங்கே ஃபோட்டோஸும் எடுக்கணும்னா ஃபோட்டோஸும் எடுத்துக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் இங்கே டீ ஷாப் பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை. டீ ஷாப் இந்த இடத்துல போட்டிருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இந்த வியூ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக ரசிக்கும்படி சூப்பராக அட்ராக்டிவாக இருக்குது. நாங்கள் ஆக்சுவலாக பொள்ளாச்சிலேருந்து தான் இந்த வால்பாறைக்கு போயிட்டுருக்கோம். பொள்ளாச்சிலேருந்து வால்பாறைக்கு எவ்வளோ கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்னு பார்த்தீங்கன்னா வெறும் 70 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தான். நீங்கள் கோயம்புத்தூரில் இருந்தெல்லாம் வால்பாறைக்கு வர மாதிரி இருந்துச்சுன்னா ஏர்லி மார்னிங் ரொம்பவே சீக்கிரமாக கிளம்பி வந்துடுங்க. அப்போ தான் வால்பாறையில் போய் அங்கே இருக்கிற நிறைய டூரிஸ்ட் பிளேஸை பார்த்தீங்கன்னா உங்களால் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். கோயம்புத்தூர்லேருந்து வால்பாறைக்கு டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா 108
கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ். நீங்கள் பைக்கில் வர மாதிரி இருந்துச்சுன்னா 3.5 மணி நேரத்துக்குள்ளே வந்துடலாம். இதுவே பஸ்லலாம் வர மாதிரி இருந்துச்சுன்னா ரொம்பவே லேட் ஆயிரும் கைஸ். அண்ட் அவ்வளோ ஒர்த்துலாம் கிடையாது இந்த மாதிரி பிளேஸ்லலாம் பஸ்ஸில் வரணும்னா. இந்த மாதிரி பிளேஸ்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா வண்டி இல்லைனா உங்களோட ஓன் காரில் வந்தால் தான் சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போ பார்த்தீங்களா நம்ம ஏகப்பட்ட பிளேஸ்லலாம் இறங்கி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு ஜாலியாக போயிட்டு இருந்தோம். பட் இதுவே நீங்கள் பஸ்லலாம் வந்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராலாம் இருக்காது. ஸ்ட்ரைட்டாக வால்பாறையில் கொண்டு போய் இறக்கி விட்டுருவாங்க. ஸோ மறக்காமல் நீங்கள் இந்த பிளேஸை விசிட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா பைக்கில் வாங்க, இல்லைனா வந்துடாதீங்க. கைஸ் பாருங்கள், ஃபுல்லாகவே வெறும் டீ கார்டன்ஸ் தான் வந்துக்கிட்டு இருக்குது. அப்பப்போ பார்த்தீங்கன்னா நடுவில் சின்ன சின்ன காடுகள்லாம் வருது. பட் ஓவரால் பார்த்தீங்கன்னா டீ கார்டன் தான் அதிகமாக இருக்குது. இந்த வால்பாறை ஹில்ஸை கண்டுபிடிச்சதே நம்ம பிரிட்டிஷர்ஸ் தான். அதே மாதிரி பிரிட்டிஷர்ஸ் தான் இந்த மாதிரி இடங்கள்ல இந்த மாதிரி டீ கார்டன்ஸ்லாம் பிளான் பண்ணி எஸ்டாப்ளிஷ் பண்ணால் பயங்கரமாக லாபம் பார்க்கலான்னு பண்ணியிருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷர்ஸோட ஐடியா தான். ரொம்பவே சூப்பராக அமைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லை கைஸ், இப்போ போயிட்டுருக்கோம்ல இந்த ரோடையுமே கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுத்ததே பார்த்திங்கன்னா நம்ம பிரிட்டிஷர்ஸ் தான். ஸோ எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ரொம்பவே பாராட்டியே ஆகணும். அவங்க என்ன தான் நம்மளை அடிமையாக வச்சுட்டு இருந்தாலுமே நமக்கு பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நல்லதுகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிரிட்டிஷர்ஸ் ஏகப்பட்டது நமக்கு பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் கைஸ் பாருங்கள், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டீ கார்டன்ஸ் தான் வருது. பட் ரைடர்ஸ் அதாவது பைக்கர்ஸ்லாம் இருந்தீங்கன்னா இந்த பிளேஸுக்கு வர்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதே மாதிரி கைஸ் நீங்கள் இப்போ வீடியோவில் பார்க்குறதுக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுவே நீங்கள் இந்த பிளேஸுக்கு லைவ் லொக்கேஷன்லலாம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்பவே இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த பிளேஸில் கொஞ்சம் நேரம் நின்று ரிலாக்ஸ் பண்ணிட்டு போகலாமா? ஓகே சரி, அப்படியே நம்ம கிளம்பிடுவோம். கைஸ் பாருங்கள், போர்டு இருக்குது. இப்போ நம்ம 35வது ஹேர் பெண்டில் தான் பார்த்திங்கன்னா வளைஞ்சிட்டு இருக்கோம். என்னடா இது கீழே போகுது. இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பெண்ட் எல்லாமே மேலே ஏறிச்சு, ஆனால் 35க்கு மேலே கீழே இறங்கிக்கிட்டு இருக்குது. ஸோ இப்படி தான் வால்பாறைக்கு போகணும் போல். ஓகே கைஸ் வாங்க அப்படியே போயிடலாம். எல்லா பெண்டுமே பார்த்திங்கன்னா கீழே தான் இறங்குது, எதுவுமே மேலே ஏறுற மாதிரி தெரியல. ஓகே கைஸ், இப்போ நம்ம 38வது பெண்டை தாண்டி வந்துட்டோம். நடுவில் பார்த்தீங்கன்னா 2 பெண்டை விட்டுட்டோம். ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா வீடியோவில் காட்டிகிட்டு இருக்க முடியாதுல்ல. ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே தான் வீடியோ போடுற மாதிரி இருக்கும். இல்லைனா டைமிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப 40 நிமிஷம் 50 நிமிஷம் நிறுத்துரும். அப்புறம் பார்க்குறவங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 39வது பெண்டு கீழே தான் இறங்கிக்கிட்டு இருக்கோம். கைஸ் இன்னும் ஒரே ஒரு பெண்டு தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹில் ஸ்டேஷனான வால்பாறை பிளேஸை பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். வால்பாறையிலையும் பார்த்தீங்கன்னா நிறைய டூரிஸ்ட் பிளேஸ்லாம் இருக்குது. கைஸ் இந்த 39 பெண்டுலையும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக சூப்பரான டீ கார்டன்ஸ் தான் நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ ரொம்ப நேரமாக நம்ம டீ கார்டன்ஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது 27வது பெண்டில் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்த 12 பெண்டுகள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக டீ கார்டன்ஸ் தான் இருக்குது. அண்ட் கைஸ் இங்கே ஒரு சர்ச் இருக்கும். இந்த சர்ச் பார்த்தீங்கன்னா இந்த டீ கார்டன்ஸ்க்கு மிடில் சூப்பராக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. இங்கே வந்து ப்ரே பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். நீங்களும் இந்த இடத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா மறக்காமல் இந்த சர்ச்சை பார்த்தீங்கன்னா விசிட் பண்ணி பாருங்கள். இது கரெக்டாக 40வது பெட்டில் தான் பார்த்தீங்கன்னா லொக்கேட் ஆகிட்டு இருக்குது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வால்பாறைக்கு ரீச் பண்ணிடலாம். அதே மாதிரி இந்த சர்ச்சில் நின்று நம்ம வால்பாறை இந்த ஹில்ஸை பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பார்த்தீங்களா கைஸ் எவ்வளோ சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குன்னு. இவங்க கன்ஸ்ட்ரக்ட் பண்ண விடம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. சைடில் ஃபுல்லாக சுற்றி டீ கார்டனையும் நடுவில் ஒரு சர்ச் கட்டினா எப்படி இருக்குமோ அந்தளவுக்கு சூப்பராக கட்டி வச்சுருக்காங்க. அண்ட் கைஸ் அவ்வளோதான், நம்ம இப்போ அஃபீஷியலாக வால்பாறை பக்கம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா வால்பாறையோட டவுனுக்கு பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிடுவோம். போகிற வழிகளெல்லாம் பாருங்கள் கைஸ், ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஃபைனலாக நம்ம ஒரு வழியாக வால்பாறைக்கு ரீச் ஆகிட்டோம். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்த்தீங்கன்னா வால்பாறை டவுனுக்கு போய் ரீச் பண்ணிடுவோம். இங்கே என்னடா கரெக்டாக எதுவுமே இல்லை, எல்லாமே பார்த்தீங்கன்னா வால்பாறை டவுனுக்குள்ளே தான் எல்லாமே இருக்கும் போல். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் 5 to 10 மினிட்ஸுக்குள்ளே ரீச் ஆகிடுவோம். அண்ட் கைஸ் நீங்கள் இந்த மாதிரி ஹில்ஸ் ஏறணும்னு நினச்சிங்கன்னா ஒரு வின்டர் சீசன் அந்த மாதிரி வந்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நாங்களே ஆக்சுவலாக வின்டர் சீசனில் தான் வந்தோம், ஆனால் ரொம்பவே சம்மர் சீசன் மாதிரி தான் இருக்குது. கைஸ் பாருங்கள், வால்பாறை கிட்ட ஆல்மோஸ்ட் வந்துட்டோம். நம்மளால் இங்கே ஏகப்பட்ட வீடுகளெல்லாம் பார்க்க முடியும். கைஸ் பாருங்கள், ஏகப்பட்ட ரைடர்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. எல்லாருமே வால்பாறை இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சுட்டு கிளப்பிட்டு இருக்காங்க தான் நினைக்கிறேன். அவங்களாம் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங்கே அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிளம்பிடுவாங்க. ஆனால் நாங்கள் வீட்டில் இருந்து கிளம்புனதே 10 மணிக்கு தான். இப்போ பார்த்தீங்கன்னா மிட் ஆஃப்டர்நூன் ஆயிடுச்சு. கைஸ் நம்ம இப்போ வால்பாறை டவுனுக்குள்ள பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக என்டர் ஆகிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளால் ஏகப்பட்ட ஹோம் ஸ்டேவை தான் பார்க்க முடியுது. அதேமாதிரி லாட்ஜஸ் ஹோட்டல்ஸ் எல்லாமே சூப்பராக கிராண்டாக அமைச்சு வச்சுருக்காங்க. ஏன்னா இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸுங்கிறனால நிறைய பேர் வெளியூர்லலாம் இருந்து இங்கே வந்து 2 நாள் புக் பண்ணி தங்குவாங்க. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஹோம் ஸ்டே வசதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் வால்பாறையில் வந்து ஒரு 2 நாள் ஸ்டே பண்ணி அங்கே இருக்கிற எல்லா பிளேஸையுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த லாட்ஜஸ், இந்த ஹோம் ஸ்டே, இந்த மாதிரி ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். ஆன்லைன்லையுமே
ஆன்லைன்லேயுமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே பார்த்தீங்கன்னா புக்கிங்ஸ்லாம் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. எங்களை கேட்டால் நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணிட்டு வர்றது ரொம்பவே பெட்டராக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு சப்போஸ் ரூம் இல்லைன்னா அப்புறம் உங்களுக்கு டிசப்பாயிண்டடாக இருக்கும். இப்போ தான் எல்லாமே ஆன்லைன்லேயே வந்துடுச்சு. அப்புறம் என்ன, ஆன்லைனில் போய் ரூமை புக் பண்ணுங்கள், நம்ம வால்பாறைக்கு வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அண்ட் கைஸ், டவுன் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்பவே சில் கிளைமேட்டாகவும் இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஊட்டி அளவுக்கு குளிரலனாலும் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக அமேசிங்காக இருக்குது. கைஸ், அப்படியே பார்த்தீங்களா, வால்பாறையில் இருக்கிற வீடுகள் எல்லாமே ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கலர்ஃபுல்லாக, குட்டியாக, நார்மலாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே வித்தியாசமாக அட்ராக்டிவாக கண்ணை பறிக்குது. அண்ட் கைஸ், இந்த வால்பாறையிலேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் இருக்குது. வால்பாறை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக 3 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பார்த்தீங்கன்னா கூழாங்கல் ரிவர்னு ஒன்று லொக்கேட்டாக இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த பிளேஸ் தான் இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். கைஸ், நாங்கள் சொன்ன கூழாங்கல் ரிவர் பார்த்தீங்கன்னா இதுதான். இங்கே மழை காலத்தில் தான் பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருக்குமே தவிர நார்மல் சீசன்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் காலை உள்ளே வச்சா கூட முட்டி வரைக்கும் தான் உங்களுக்கு தண்ணி இருக்கும். அதே மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா இப்போ குளிக்கிறதுக்கும் அலோவ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த கூழாங்கல் ரிவரில் ரொம்பவே ஃபேமஸ் என்னென்னா உள்ளே இருக்கிற கூழாங்கற்கள் தான். கண்ணாடி மாதிரி சூப்பராக இருக்கும். தண்ணி எல்லாமே அவ்வளோ க்ளீனாக இருக்கும். சுற்றியுமே பார்த்தீங்கன்னா டீ கார்டன்ஸாக இருக்கும். அந்த டீ கார்டன்ஸ்க்கு நடுவில் ஒரு ரிவர் ஓடினா எப்படி இருக்குமோ அதுதான் கூழாங்கல் ரிவர். அண்ட் கைஸ், நாங்கள் இந்த பிளேஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கணுன்னா அந்த வீடியோட லிங்க்கை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம கொடுத்து வச்சுருப்போம். ஸோ மறக்காமல் அதை டச் பண்ணி கூழாங்கல் ரிவர் எக்ஸ்ப்ளோரிங் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். செம்ம அட்ராக்ஷன், ஒரு ஃபாரின் ஹில் ஸ்டேஷனாட்டம் இருக்கும். ஸோ கைஸ், மறக்காமல் அந்த பிளேஸை பார்த்தீங்கன்னா பாருங்கள். அண்ட் கைஸ், அவ்வளோதான். இதோட பார்த்தீங்கன்னா ட்ராவல் லாக் அஃபிஷியலாக எண்ட் ஆகுது. அண்ட் நம்ம வால்பாறை போகிற வழியில் இருந்த 3 டூரிஸ்ட் அட்ராக்ஷன் பிளேஸஸையும் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணி நாங்கள் ஆல்ரெடி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி வச்சுருப்போம். அந்த வீடியோஸோட லிங்க் வேணும்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் உங்களால் பார்க்க முடியும். ஸோ அந்த 3 பிளேஸையுமே நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோஸை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வால்பாறை போகிற வழியில் அந்த பிளேஸ் உங்களுக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் தான் அந்த வீடியோவோட லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ். we will meet in our next video. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ட்ராவல் லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணிடுங்க.